மித்ரா, நான் கூட உன்னை இவ்வளவு நல்லா தைரியமான பொண்ணா இருக்கியேன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீ என்னடானா எவனோ ஒருத்தன் வேணான்னு சொன்னாங்கிறதுக்காக இப்படி கோழத்தனமா உயிரை விட பாக்குறியம்மா. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் வேணும்னு போயிட்டான். ஆனா அவன் உன்னை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதனாலதான் மனசு கேட்காம உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இத பாரு, இப்போவாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சதே நினைச்சு சந்தோஷப்படுடா. இத பாரு, கடைசியில கல்யாணம் வரைக்கும் போய் மேடையில எனக்கு மித்ராவை பிடிக்கல, பாரதி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த ஊர் முன்னாடி நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி இருப்பான். இந்த அசிங்கம் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாமா? இத பாரு, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. உன்னை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த ஆதி முன்னாடி நீ மகாராணி மாதிரி வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நீ தைரியமான பொண்ணு. ஒருத்தன் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக இப்படி சாக துணிஞ்சிட்டியாமா? இத பாரு, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறதுதான் தன்மானம். எவனோ ஒருத்தனுக்காக சாகிறது அசிங்கம் இல்லையாடா? மித்ரா, இங்க பாரு மித்ரா, நீ என்ன மதிக்கிறியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நான் உன்னை என் சொந்த தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்கேன். உன் அண்ணன் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். உங்க அண்ணன் என்னெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைச்சது இல்ல. இங்க பாரு, எங்க அம்மா சொன்ன மாதிரியும் அவர் சொல்ற மாதிரியும் உன்னை வேணான்னு சொல்லிட்டு போன ஆதி முன்னாடி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும் மித்ரா. அதுதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். இத பாரு, அவனை மறக்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும், அப்படி இப்படி நல்லா பேசாதடா. மித்ரா, என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான். உன்னை எங்கேயோ பாத்துட்டு என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உன்னை பத்தி என்கிட்ட கேட்டா பேசினா. நான் தான் உனக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, அவளை மறந்துடுறான்னு சொன்னேன். இத பாரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. உனக்கு சரின்னா சொல்லு. உனக்கும் ஆதிக்கும் குறிச்ச அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சி பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. இந்த பக்கம் மாப்பிள்ள. அப்படிலாம் இல்லத்த. இன்னைக்குதான் முதலா உருப்படியா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேலேயும் மித்ரா அவனை நினைச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய வேஸ்ட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள, 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. என் தங்கச்சி பையன் ரொம்ப தங்கமான பையன், நல்லா படிச்சிருக்கான். சொந்தமா அவனும் நம்ம மித்ரா மாதிரியே பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றான். இத பாருங்க, நீங்க மித்ரா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்க. நான் உடனே அவங்கள பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர சொல்றேன். குறிச்ச முகூர்த்தத்துல மித்ராவுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் உடனே பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணிடலாம். மித்ரா, அத்தை சொன்னதை கேட்டல, நீ சரின்னு மட்டும் சொல்ல. உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாரு. இத்தனை வருஷம் வாழாம இருந்த என் வாழ்க்கைய பாரதியோடவும் ஆதித்யா தமிழோடவும் நான் சேர்ந்து வாழ போறேன். சரிண்ணா, சரி. அத்தையோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த ஆதி முன்னாடி நான் கெத்தா நல்லா வாழ்ந்து காட்டுறேன். இங்க பாருமா, உனக்கு மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோ. இனிமே இந்த ஆதி மித்ரா பாரதிய பத்தி தயவு செஞ்சு என் வீட்டுக்காரர்கிட்ட எதுவும் பேசிடாதமா. இங்க பாரு, நீ சொல்ற விஷயத்தையெல்லாம் அவர் கேட்டாருன்னு வச்சுக்கோயேன், அம்மைக்களை தூக்கி அப்படியே தலைமையில போட்டு ஃபாலோ பண்ணிடுவார். பேசாம படுத்து தூங்கு. ஏண்டி, தூங்குறப்ப
அம்மிக்கல்லு கொலை கிளைன்னு ஏண்டி என் வயித்துல புளிய கரைக்கிற? நானும் இந்த வீட்டை விட்டு போலான்னு தான் பாக்குறேன். உன்னை விட்டுட்டு போகவும் மனசு வரல. அம்மா தாயே, உன் புலம்புலதான் நாள் முழுக்க கேட்டுட்டு இருக்கேனே. இப்படி நடு ராத்திரில ஆரம்பிக்காத. தயவு செஞ்சு நீ படுத்து தூங்கு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. மா படுன்னு. அடியே மீனா, ஆதி மித்ராவை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு ப்ரூஃப் கொண்டு வந்து காட்டிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. ஏன் தமிழ், இவன் என்னடி இந்த பேச்சு பேசுறான்? வர வர இவனுக்கு வாய் ரொம்ப நீளுது. எனக்கு கூட இந்த மாதிரியான பேச தெரியலையே. இப்பவே இவன் இப்படின்னா இன்னும் காலம் எங்க தேசம் எங்க? ஐயோ போதும் பாட்டி, உருப்படியா ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்றேன்டாப்பா. ஏ பாட்டி, உங்களுக்கு ஐடியா எல்லாம் மேல பார்த்து தான் வருமா? டேய், கொஞ்ச நேரம் பேசாம இருடா. அப்புறம் பாட்டியும் நம்ம கிட்ட கோச்சிட்டு போயிட போறாங்க. அட போக்கா, பாட்டி யோசிச்சு சொல்றதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துட போல இருக்கு. நமக்கு என்ன ஐடியா தானே வேணும், நாமளே ஐடியா பண்ணலாம். அப்பா சாமி, இந்த காலத்து பசங்க என்னென்ன பேச்சு பேசுறீங்க பாருங்க. எங்க காலத்துல எல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? காலமே மாறி போச்சு.